வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முருங்கை கீரை நமது அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மூலிகைங்க. இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் மிக அதிக அளவில் இருக்குது. முருங்கைக்கீரை இரவு நேரங்களில் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். அதனால் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் காலையிலோ அல்லது மதிய உணவுகளிலோ சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அயன் மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுக்கு அதிகரித்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைபாட்டை விரைவாக குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சோர்வு மற்றும் உடல் பலவீனத்தை எல்லாம் போக்கி உடலுக்கு தேவையான சுறுசுறுப்பையும் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இரும்பு சத்து நோய் அதாவது ரத்த சோகை நோய் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இரும்பு சத்து குறையிறது தான். இப்போ குறைந்த இரும்பு சத்தை நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இரும்பு சத்து குறைவால உங்களுடைய உடம்புகளில் குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி மீண்டும் அதிகப்படுத்தப்பட்டுவிடும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜன் நமக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதால தான் ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறோம். ஸோ அதனால தான் ரத்த சோகையை நீக்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும், ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடைவதற்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலில் இருக்கிறத விட, அதாவது பசும் பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிக கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்குங்க. இது வயது முதிர்வால் நமக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலியெல்லாம் நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. இப்போ வளரக்கூடிய குழந்தைகளினுடைய, சிறுவர்களினுடைய, அந்த இளைஞர்களினுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் பற்களினுடைய உறுதிக்கும் மிகவும் நல்லதாக இந்த முருங்கைக்கீரை இருக்கும். ஏன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை முருங்கைக்கீரை அவங்களுக்கு வழங்கி ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இல்லாமல் பற்களையுமே வலுப்படுத்தி உங்களுக்கு உடலை உறுதிப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கு. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது டயபெட்டிஸ் முருங்கைக்கீரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஹைப்போகிளைசமிக் பண்புகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம், அந்த குளோரோஜெனிக் ஆசிட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரை சட்டென்று உயர்வதை உங்களுக்கு தடுக்கும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய லெவல் உடனே இன்க்ரீஸ் ஆகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நாளடைவில் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் முருங்கைக்கீரை உணவுகள் எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்து நீங்கள் முருங்கைக்கீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது வருங்காலங்களில் நீரிழிவு அப்படின்ற ஒரு நோயே உங்களை தாக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் நலமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. இம்யூனிட்டி பூஸ்டராக முருங்கைக்கீரை செயல்படும். அதுக்கான காரணம், முருங்கைக்கீரையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. அதாவது ஆரஞ்சு பழங்களை விட 7 மடங்கு அதிகம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி முருங்கைக்கீரையில் இருக்குது. மற்றும் விட்டமின் ஏவும் நிறைந்திருக்கு. இது எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணிடும். இதனால் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், அது மாதிரி நமக்கு எந்த நோயுமே வராது. ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் நமக்கு ஏற்படுமா, தொற்று நோய்கள், பூஞ்சை தொற்று நோய்கள், பாக்டீரியா தொற்று நோய்கள்லாம் நமக்கு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறுவதற்காகத்தான் முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம நலமாக இருப்போம். கண் பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம
முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் எங்கே உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது அப்படின்னா முருங்கைக்கீரையில் தாராளமாக கிடைக்குதுங்க. ஸோ இப்போது இந்த விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் தான் கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவாக முருங்கைக்கீரை இருக்குங்க இல்லையா, அதை எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் எதுவாக இருந்தாலுமே அது சரி செய்யப்பட்டுவிடும். குறிப்பாக மாலைக்கண் நோய், கண் வறட்சி, கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் புரை ஏற்படுறது, கண் விழி படலம் சேதமடைவது, மாகுல டீஜெனரேஷன் ஏற்படுவது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த குறைபாடுகளுமே இருக்காது. இந்த குறைபாடுகளை எல்லாம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கண் பார்வை திறனை எப்போதுமே நீங்கள் வந்து மங்கலாக இல்லாமல் கூர்மையாக பெற்றுக்கொள்வதற்கான ஊட்டச்சத்துக்களை முருங்கைக்கீரை தான் உங்களுக்கு வழங்குங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஐசோதியோசைனேட்டுகள் மற்றும் நியாசிமினின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் நமக்கு குறைத்து விடும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்புகளாக இருக்கக்கூடிய ஹெச்எல்லினுடைய அளவை மட்டும் பராமரித்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இந்த ரத்த நாளங்களில் படிகிறத முன்னாடியே நமக்கு தடுத்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் நமக்கு நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் போதுமான கிடைக்கும். கொழுப்பு படிவுகளும் எதுவும் இல்லாதால கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதனால பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுடைய ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதயம் சீரான ரத்த ஓட்டத்தை பெறும்பொழுது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டு அந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம விடுபடணும். பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கொண்ட முருங்கைக்கீரை கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு முற்றிலுமாக நீக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் முருங்கைக்கீரையில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே இருக்கிறதால குடல் புண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் அதை நமக்கு கியூர் பண்ணுறதுக்கும், செரிமான கோளாறுகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது வயிற்று வெளி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்குமே முருங்கைக்கீரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல் ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கான முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இளமையை நீங்கள் எப்போதுமே தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் முருங்கைக்கீரை கொண்டு இருக்கு. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலினுடைய செல்கள் சிதைவடைவதை உங்களுக்கு முன்னாடியே தடுக்குது. தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து முகப்பொலிவை உங்களுக்கு நீட்டிக்க செய்வதோட கூந்தல் உதிர்வை குறைத்து ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்குமே உங்களுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை தொடர்ந்து உணவுகளை எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் உங்களுக்கு அகற்றப்பட்டு விட்டு முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். அதே போல தான் உங்களுடைய தலைமுடிக்கு பாதுகாப்பான ஊட்டச்சத்தை கொடுத்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை பலப்படுத்துறதால முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகுத்தொலை ஏற்படுவதெல்லாம் இல்லாமல் அடர்த்தியான வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து முருங்கைக்கீரையை அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.